குட் ஈவினிங்ப்பா. நம்ம இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி வீடியோஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல நேச்சுரல் ஃபைபர்ஸ் வச்சு பார்த்தோம் இல்லீங்களா? சோ நேச்சுரல் ஃபைபர்ஸ்னா உங்களுக்கு என்ன ஜெனரல் டெர்ம்ஸ் தெரியும்? நேச்சுரலா எதெல்லாம் கிடைக்குதோ, ஆர்டிஃபிஷியலா எதெல்லாம் இது பண்ணா நேச்சுரலா கிடைக்கும் நேச்சுரல் ஃபைபர்ஸ். ஓகே. ஹரி, நீங்க லாஸ்ட் டைம் ஒன்னு எஸ் சார் அரினா பினேட்டால பண்ணீங்க இல்லையா? எஸ் சார் இதுல அரினா பினேட்டா மட்டும் தான் பேஸா இருக்கு. ஆமாங்க சார். சோ இதுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ரெசின் எடுத்துருக்கீங்க? சார் எபாக்சி எடுத்துருக்கேன். எபாக்சியா வெனிலிஸ்டர் வெனிலிஸ்டர். ஓகே. சோ இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெனரலா காம்போசிட்னா என்ன உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல? சார் டிஃபைன் காம்போசிட். ரெண்டு மெட்டீரியல் நேச்சுரல் ஃபைபர்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி நம்ம டெஸ்ட் எடுக்கிற அது ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டா கொண்டாங்கன்னா அது ஒரு காம்போசிட். Not only a natural fibers. எது Two or more relevant or irrelevant devices are in a fibers. இப்போ நம்ம நேச்சர்ல கட்டி நம்ம நேச்சர்லயே பேசிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதோட காம்போசிட்ஸ்ல மூணு வகையான காம்போசிட்ஸ் வந்து மேஜரா கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பாலிமர் காம்போசிட்ஸ், அடுத்தது பார்த்தோம்னா செராமிக்ஸ், அடுத்தது மெட்டல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த மெட்டல் மேட்ரிக்ஸும் செராமிக்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மெட்டல் மேட்ரிக்ஸ் வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி வந்து அதிகம். இப்போ மெட்டல் நான் வச்சுக்கோங்களேன், மெட்டலை வாங்கி நம்ம உருக்கி அதோட குழம்பு எடுத்து இன்னொருவோட மெர்ஜ் பண்ணி நம்ம ப்ராசஸிங் பண்ணணும்னா மெட்டீரியல் காஸ்டோட வேல்யூ அதிகம். ஆஸ் வெல் ஆஸ் நம்ம அந்த ஒரு ஸ்ட்ரெயின்க்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ற ப்ராசஸும் லென்த் ப்ராசஸ். இதே மாதிரி செராமிக்கும் அதே மாதிரி தான், காஸ்ட் அதிகமா இருக்கும், எல்லா இடத்துலயும் செராமிக்ஸ் கிடைக்காது. ஸோ அப்படி வாங்கி இன்னொரு மெட்டீரியல் கூட நம்ம பாண்ட் பண்ணணும்னா இட் வில் டேக் தட் டைம். அந்த ப்ராசஸிங் டைம் பார்த்தோம்னா ஒரு ஒரு 15 to 20 days ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாலிமர் மேட்ரிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. பாலிமர் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு கிடைக்கிற நேச்சுரல் ஃபைபர்ஸ் வச்சு பண்றீங்க இல்லையா, அதே தான். ஓகேவா? அதையே தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து பாலிமர் மேட்ரிக்ஸா எடுத்து நம்ம வந்து மேக் பண்றோம். இப்போ நான் உங்க பேட்ச்ல வந்து நீங்க அரினா பினாட்டா வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க. இதே உங்களுக்கு முன்னாடி பேட்ச் லோகேஷ் பேட்ச் இருக்காங்க, லோகேஷ் பில்லிங்களா, அவங்க வந்து லூஃபா. இந்த லூஃபாங்கிறது என்னது? அது ஒரு காம்போசிட். அது ஒரு லூஃபாங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத பாத்துருக்கீங்களா? could you see this? எஸ் சார். என்னது? சார் அது லைக் ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க சார், நெஸ்ட் பாஞ்ச் மாதிரி இருக்கு சாமி. as like நம்ம பீக்கிங்கா இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? சோ அத வந்து நாம எடுத்து இத வந்து ஸ்ட்ரைட்டனிங் என்னடா சொல்லி லூஃபாவை எடுத்தோம்னா நீ சொன்ன மாதிரி நெஸ்டோட ஷேப்ல தான் இருக்கும். அந்த நெஸ்ட் நாம என்ன பண்ணணும்னா எடுத்து கட் பண்ணி ஒரு ரோலரை வச்சு நாம ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும். ஏன்னா நம்மளோட இருக்கக்கூடிய டை டிசைன் பார்த்தோம்னா நம்ம ஹேண்ட் லேப்ல இதை பண்றோம். இதாகட்டும் இல்ல அரினா பினேட் ஆகட்டும். இப்ப நீங்க அரினா பினேட்டா நீங்க என்ன பண்ணீங்க, இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம கட் வியூல பாத்தீங்கன்னா நீ பாத்தீங்கன்னா செம்பு கம்பி மாதிரி தான் இருக்கு. இப்ப நான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அப்படின்னா நேச்சர் ஃபைபரா இருந்தா நேரம் நான் இழுத்த ஷேப்புக்கு இது எனக்கு வரணும். இது பார்த்தோம்னா மறுபடியும் என்ன ஆகுது, ஒரிஜினல் போஸ்ட்டுக்கே போகுது. அப்ப இதோட டென்சைல் லோடு கேவிட்டி எல்லாத்துக்குமே இது என்ன ஆகும், சோ நல்லா ஜாஸ்தி கிடைக்குங்கிறதுக்காக ஒரு அசம்ஷன்ஸ்ல we make this component. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா லூஃபா அந்த நெஸ்ட்ங்கிற அந்த டிவைஸ கட் பண்ணி அதை பீல் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய ஷீட் எல்லாம் எடுத்துட்டு ஒரு 2 நாள் வந்து நம்ம ஒரு இதுக்கு குறிப்பிட்ட வெயிட் நம்ம வச்சோம்னா தான் இட் கேன் பி கன்வெர்டட் as a flat planner. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நம்ம ஹேண்ட் நம்மளோட டை சைஸுக்கு தேவையான மாதிரி இதை கட் பண்ணி நம்மளோட விரல் எஸ்ட்ரோ எபாக்சி ரெசினோ இப்போ அதுவும் அப்படிதான் இருக்குன்னா இப்போ இந்த பாலிமர் மேட்ரிக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா நேச்சுரல் ஃபைபர்ஸ்ல, ஏன்னா மற்ற ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுல ஈஸியா வந்து ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய லிட்டரேச்சர் சர்வே கோ த்ரூ பண்ணிருப்போம் இல்லையா. சோ இப்போ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா தெர்மோசெட் அண்ட் தெர்மோபிளாஸ்டிக் ரெண்டு இருக்கு. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா தெர்மோசெட்னா we can't reuse it. அது ஒன்ஸ் யூஸ் பண்ணதான், அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரீஃபில்லாம் பண்ண முடியாது. இதே தெர்மோ பிளாஸ்டிக்னா we can reuse it. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம டைல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து தெர்மோசெட்டுக்கு எடுத்துக்க. either அதை ஹீட் பண்ணு இல்ல கூல் பண்ணு, திடீர்னு கீழே போட்டு உடைச்சிட்டு மறுபடியும் அதோட ரீஷேப் கொண்டு வரோம்னா we can't constrain those things. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தெர்மோசெட்னு சொல்லுவோம். இதே தெர்மோ பிளாஸ்டிக் என்ன நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ப்ராடக்ட் எடுத்துக்க. இதை நீங்க இப்போ ஒரு குடமே எடுத்துக்கோ, குடத்தை உருக்குனா என்ன ஆகும், ஒரு லிக்விட் ஸ்டேட்ல கிடைக்குமா, அதை எடுத்து பியூர் பண்ணி நீ ஏதாவது ஒரு டிவைஸ் மேல பண்ணனா என்ன கேவிட்டி வைக்கிறியோ அந்த கேவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் கேன் பி a recyclable one. அதுதான் பேர் வந்து தெர்மோசெட் பிளாஸ்டிக்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த தெர்மோசெட் பிளாஸ்டிக்ல பார்த்தோம்னா தான் எபாக்சி ரெசின் வருது,
வெனலிஸ்டர் வருது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாலிமர் இந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகே சோ இப்போ அந்த எபாக்சி ஆகட்டும் பாலிமர் இதுலயே ஆகட்டும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டே இருக்கு. சோ நம்மளோட இப்ப கேஸ் ஸ்டடி நாம எதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம்னா வெனலிஸ்டர்ல